ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அப்பாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நானுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் பிடித்தமான பச்சை பயிர் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்களை செய்முறையிலே காட்டுறோம். நல்லா 5 மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பயிறு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அடுப்பில் குக்கரை வச்சு தேவையான எண்ணெயை ஊற்றி ஒரு துண்டு பட்டை போடுங்க. அடுத்து சோம்பு 1 டீஸ்பூன், 2 பெரிய வெங்காயம் நறுக்கி போடுங்க. நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும், நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதும் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்குங்க. எல்லாம் நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ நறுக்கி வச்ச 2 தக்காளியும் அதில் போட்டு வதக்கி விடுங்க. இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போடுங்க. பின்னாடியே மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ கூடவே உப்பு 1 சிட்டிகை போட்டு வதக்குனிங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா மசாலா சேர்ந்து நல்லா வதங்கிடும். இப்போது நம்ம முன்னாடியே 5 மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பயிரை எடுத்து நம்ம இந்த மசாலாவிலே கொட்டி நல்லா வதக்கி விடுங்க. இப்போது உங்களுக்கு ருசிக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க. இப்போது எல்லாம் வதக்கியாச்சு. கிரேவிக்கு தண்ணி உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டதுன்னா, கிரேவி கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டதுன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிங்க. இல்லைன்னா கரெக்டாக உங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு கிண்டி விட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு மறுபடியும் குக்கர் மூடி வச்சு மூடுங்க. உங்களுக்கு குக்கரை மூடிட்டு 8 விசில் வர்ற வரைக்கும் வேக வைங்க. இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். 8 விசில் வந்ததும் பயிர் நல்லா வெந்துருச்சு. இப்போ கிரேவி நமக்கு சாப்பிட்ற அளவுக்கு பதமாக இருக்குது. உங்களுக்கு இதுக்கு பதம் கரெக்டாக இருந்தால் இப்படியே வச்சுக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் நல்லா வெந்நீரை ஊற்றி நல்லா கரண்டியால் நல்லா மத்திச்சு விட்டு ஒரு சவுண்டு விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. இப்போது டேஸ்டியான சத்தான பச்சை பயிர் கிரேவி ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.